லைட்டா ஃபேர் லவ்லிய போட்டுட்டு செவத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி பவுடர் அள்ளி பூசி அப்படியே தொடச்சு விட்டுட்டோம்னா நம்ம மேக்கப் முடிஞ்சிச்சு. எங்க கிளம்பிட்டு இருந்தோம்னா நம்ம ஊர்ல முழுக்க கடுத்தர்னு போட்டிருப்பாங்க. சரி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பசங்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு போலான்ட்டு அதுக்கு தான் போயிருந்தோம். எதுவுமே எங்க பார்த்தாலுமே முன்ன மாதிரிலாம் கிடையாது. எங்க போனாலுமே ரேட் வேறையே அதிகமா தான் கூட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பசங்களுக்காக தான் போகணும்னு ஆசைப்பட்டோம். இந்த சின்ன சின்ன பாத்திரத்தெல்லாம் பார்க்கும்போது இன்னும் மலரும் நினைவுகள் மாதிரி அழகா எல்லாமே குட்டி குட்டியா இருந்துச்சு. ஆசை என்னதான் நம்ம கிச்சனுக்குள்ள பெருசு பெருசா வச்சாலுமே சின்ன சின்ன பொருளுக்கு தான் போகுது. என்ன பசங்க எல்லாம் அப்படியே விளையாட வச்சுட்டு இதை சாப்பிட்றதுக்கு எதையாவது வாங்கி கொடுக்கலான்ட்டு மிளகா பஜ்ஜும் பானிபூரியும் வாங்கியிருந்தோம். இங்கே வந்து இந்த ஊட்டி அப்பளம் இந்த மிளகா பஜ்ஜி காலிஃப்ளவர் பக்கலாலாம் ரொம்ப ஃபேமஸு. அதெல்லாம் அப்படியே முடிச்சுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. அதனால நேஷனல் சூப்பர் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டோம். நான் வந்து முக்கியமாக என்ன வாங்கியிருந்தேன்னா ஏற்கனவே இந்த ஜாடி ஒன்று வச்சிருக்கேன். இதில் உப்பு கொட்டி வச்சிருந்தேன். இந்த ஜாடி நான் அப்போ வாங்கியிருந்த ஒரு 2 வருஷத்துக்கிட்ட அப்போ வந்து 200 இப்போ வந்து முழுக்க கிடத்தரில் 250 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். 300 சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த கண்ணாடி விலையெல்லாம் போட்டு கண்ணாடி வளையெல்லாம் இடையில போடாம இருந்துட்டேன். கவரிங் வளையல் தான் போட்டுட்டு இருப்பேன். பாப்போட ஃபங்க்ஷன் வந்ததுல இருந்து அவ வளையல இப்ப எடுத்து போட்டுட்டு இருக்கேனா, அதனால திரும்பி கண்ணாடி வளையல் மேல ஒரு ஆசை வந்துருச்சு. ஒரு நீல கலர்ல ஒரு டஜன் வளையலும் அப்புறம் பிளாக் கலர்ல ஒரு டஜன் வளையலும் கிரே கலர்ல ஒரு 1/2 டஜன் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் பாப்பா ஃபங்க்ஷனுக்கு வந்த வளையல அதெல்லாம் தான் இப்ப போட்டு கண்ணாடி வளையலுமே இப்பெல்லாம் ரேட் எல்லாம் கூட தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு டஜனே 40 ரூபா சொல்றாங்க. ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரையா மாறும். இப்போ எடுத்திருக்க கலர்லாம் ரீசெண்டா புடவெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு மேட்சிங்கா எடுத்திருந்தேன். நைட்டு வந்துட்டு ஒரு தக்காளி சட்னி அரைச்சிட்டு எல்லாருக்கும் தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.